தெரியணும் அப்படிங்கறதுக்காண்டி ஃப்ரீஸ் பண்ணிருப்பாங்க. காரணம் தெரியறதுக்காண்டி அவங்க ஃப்ரீஸ் பண்றாங்களா? இல்ல ஆல்ரெடியா கம்ப்ளைண்ட் பண்ணனால அவங்க ஃப்ரீஸ் பண்றாங்க? இல்ல காரணம் தெரியணுங்கிறதுனா, அவங்க உங்களுக்கு ஒரு வந்திருக்கக்கூடிய பணம் வந்திருக்கு இல்லையா? உனக்கு அனுப்பிச்ச நபர் வந்து தவறான நபரு. ஒரு தீவிரவாத இயக்கத்திலேயோ, ஒரு நக்சலைட்லயோ, இல்ல வெளி வேற ஏதாவது ஒரு அஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் உடைய அக்கௌண்ட். அதாவது ஒரு ரெட் மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட். அவங்க வந்து சைபர் கிரைம்ல வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்ல இருந்து ஏன் உங்களுக்கு பணம் வந்தது? அந்த பணம் வந்ததுனாலதான் உங்க அக்கௌண்ட்டை நாங்க ஃப்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சைபர் கிரைம்ல இருந்து நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. 15 நாளுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நேரா ஆபீஸ் வாங்கன்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றாங்க. சோ இந்த பணம் நமக்கு வந்த பணம் வந்து எனக்கு யாருன்னே தெரியாது, அந்த பணம் எனக்கு தெரிஞ்ச அக்கௌண்ட் கிடையாது, எனக்கு அந்த பணத்தை வரல அப்படின்னா இதுல ஒரு விஷயம் என்ன ஆகுன்னா, சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு நமக்கு ஒரு அக்கௌண்ட்ல சில பசங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாலிப வயசு இருக்க பசங்க வந்து அசால்ட்டா இருக்கக்கூடிய பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நமக்கு ஒரு அக்கௌண்ட்ல பணம் வந்துருச்சு, ஒரு 15,000 வந்திருக்கு, எடுத்து செலவழிப்போம் அப்புறம் பாத்துக்கலாம், யாராவது அனுப்பிச்சிருப்பாங்க பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து செலவு பண்ணிட்டாருன்னா கொஸ்டின் என்ன ஆகும்னா, சரி ஓம் பணம் இல்ல நீ ஏன் செலவு பண்ண அப்படிங்கிற ஒரு பதில் வரும். கேள்விக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்றக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இதே உனக்கு பணம் வந்திருக்கு, என் பணம் இல்லை ஆனா நான் எடுக்கவும் இல்லை, அந்த பணம் அப்படியே அக்கௌண்ட்ல இருக்கு, ஏன் பணம் இல்லை சார், நீங்க எடுத்தேன்னா எடுத்துங்க, அந்த நம்பர் யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம்னா, அதான் அந்த இல்லாதவங்களோ இல்ல ஒரு இளைஞர்களோ ஒரு பணம் தேவைங்கிற அடிப்படையில எடுத்து செலவு பண்ணிட்டாங்கன்னா கேள்வி வந்து என்ன ஆகுதுன்னா, உங்கள் மேல அதிகமான ஒரு சந்தேகங்கள் ஏற்படுது. யாருக்கு? சைபர் கிரைம் ஏற்படுது. ஏன் உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பணம் உனக்கு வந்திருக்கு, நீ ஏன் அதை எடுத்து செலவு பண்ண அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து என்ன செய்யுதுன்னா வருது. சோ இதுக்கு வந்து மேக்சிமம் வந்து இந்த மாதிரி நிறைய இப்போ வந்து கேஸ் எல்லாம் வருது. சில ஹைகோர்ட்ல எல்லாம் ரிட் எல்லாம் ஃபைல் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, அந்த அமௌண்ட்டை நாங்க யூஸ் பண்ணல, அந்த அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி அந்த சோல்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நீங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, பேலன்ஸ் அமௌண்ட் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்கன்னா மேக்சிமம் கோர்ட்ல வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க. சைபர் கிரைம்ல இருந்துமே நிறைய அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை மட்டும் ஃப்ரீஸ் பண்ண வச்சுட்டு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம், நம்மள்ட்ட ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, ஏன் இந்த பணம் வந்துச்சு என்னன்னு கேட்கறாங்க, நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம், 15 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் பணத்தை தவிர்த்துட்டு மீதி பணங்களை யூஸ் பண்றதுக்கோ நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கோ எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஆக்டிவேஷன் என்ன செய்வாங்கன்னா மேக்சிமம் என்ன செய்யறாங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. உங்க மேல சந்தேகம் வலுக்கும் பொழுதுதான் அது ஃப்ரீசிங்ல என்ன செய்யும் வச்சுக்கிட்டு ஃபர்தரா என்கொயரிக்கு வாங்க. என்கொயரி மட்டும் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இல்ல அது வந்து அப்ப ஒவ்வொரு டிபெண்ட்